அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்மளை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, நம்ம மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாற்றத்திற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தமிழக வெற்றிக் கழகம் என்ன செய்ய போகுது, தளபதி என்ன செய்வார் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் இந்த வீடியோவில் முடிஞ்சவரை தெளிவுபடுத்துவோம். மக்கள் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வச்சு நல்லா உணரணும். அப்போ தான் 4 பேர்கிட்ட நல்ல மக்கள், எல்லா மக்கள்கள்ட்டையும் நம்ம ஓட்டு கேட்க போகும்போது இதை பற்றி விவரங்களை சொல்லலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. மற்றவங்க, அதாவது அந்த கொத்தடிமைகளெல்லாம் நம்ம புரிய வச்சு மாற்ற முடியாது. அவங்க அப்படி தான், கொத்தடிமைகள் தான், காசுக்காண்டி ஊழையிடக்கூடிய கூட்டம் அது. அதனால் அதையெல்லாம் நம்ம என்ன பேசினாலும் மாற்ற முடியாது. நம்ம பேசுகிறது நம்ம மக்கள், நம்ம தளபதியை ஆதரிக்கிற மக்களுக்கு நம்ம இதன் மூலமாக தெளிவுபடுத்தணும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வரக்கூடிய கருத்து. அதில் முதல் விஷயம் என்ன, நம்மளை ஏன் எதிர்க்கிறார்கள். அதாவது நம்மளை எதிர்க்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, அதாவது இவங்க 2 பேருமே 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. நிறையா விஷயங்களில் 2 பேருக்குள்ளேயும் நிறையா டீலிங் இருக்குது. அதாவது இன்றைக்கி கரூரில் இருக்கேன். கரூரில் அன்றைக்கி ஒரு பத்திரிகையாளரை அடித்தாங்க அந்த மணல் குவாரி பிரச்சனையில். அதை அடித்தாங்கண்டா அந்த விஷயங்கள் மணல் குவாரியில் பிரச்சனை இன்றைக்கி நடக்கிறது கிடையாது. இது அதிமுக ஆட்சிலையும் நடந்திருக்கு, டிஎம்கே ஆட்சிலையும் நடந்திருக்கு. இது ஏறக்குறைய 20-25 ஆண்டு காலமாக இந்த மணல் திருட்டு, இந்த விஷயங்கள்லாம் கரூரில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அதாவது அங்கே இருக்கிற இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏ இவர் செந்தில் பாலாஜி இருக்கார். இன்றைக்கி அவருடைய செல்வாக்கில் தான் இன்றைக்கி நடக்குது. ஆனால் அங்கே இருக்கிற அதே அதிமுகவுடைய முன்னாள் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் இருக்கார். அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியத்தான் செய்யும். இந்த விஷயம் அதாவது அவர் ஆட்சியிலையும் இதே பீரியட் இதே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனை இன்றைக்கி செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய காலத்தில் மட்டும் நடக்கிறது கிடையாது. 2 பேர் ஆட்சியிலையும் 20 வருஷ காலங்களுக்கு மேலே தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. ஆனால் அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள உள்ள டீலிங். அதாவது ஆட்சி மட்டும்தான் மாறும், காட்சிகள் மாறவே செய்யாது. 2 பேருமே எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. ஆனால் அவங்களோட தொழில் இந்த மாதிரி கொள்ளடிக்கிற விஷயங்களை காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. இதுதான் 2 பேருக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு சொல்கிறது. இந்த விஷயங்கள்லாம், இந்த மணல் குவாரி பிரச்சனை விஜயபாஸ்கருக்கு தெரியாமல் நடக்காது. ஏன், அவர் நினச்சா ஒரு குறிப்பிட்ட மக்களை கூட்டு போராட்டம் பண்ணலாம், எதிர்க்கலாம். ஆனால் ஏன் செய்ய மாட்டார்? அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இது மாதிரி போய்கிட்டு, கமிஷன் மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது இந்த கவர்மெண்ட்லேருந்து. அதனால் எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் இவங்க செய்கிற பிரச்சனைகள், இவங்க செய்கிற ஊழல்கள் எல்லாமே அந்த பழைய மினிஸ்டர்ஸ்களுக்கும் ஏடிஎம்கேக்காரவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரிய தான் செய்யும். ஆனால் 2 பேருமே இவங்களை அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்கள இவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. ஆட்சி மட்டும் மாறிக்கிடலாம், சும்மா அப்படி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து மக்கள் மத்தியில் அப்படி பேர் வாங்கி ஆட்சியை மாற்றிக்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த மாற்றமும் வராது. அதைத்தான் சொல்கிறோம், அதுக்குத்தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அதாவது இன்றைக்கி புதுசாக ஒருத்தவங்க கட்சி ஆரம்பித்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். அதாவது இந்த 2 பேர் செஞ்ச டீலிங், 2 பேர் செஞ்ச இந்த ஊழல் விஷயங்கள்லாம் ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றாருண்டா அவர் மூலம் மக்களுக்கு தெரிய வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் 2 பேருமே சேர்ந்து, யார் நீ வேண்டாலும் வந்துக்க, நான் வேண்டாலும் வந்துக்க, நமக்குள்ளே யார் வேண்டாலும் வந்துக்கலாம், அந்த புதுசாக வர்றவங்க வரவே கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இதைத்தான் இந்த 2 கட்சிகளையும் அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும். இதான் நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி நிச்சயம் இதை மாற்றி காட்டுவார். இதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம மக்கள், நம்ம தமிழக வெற்றி கழகம் சப்போர்ட்டர்ஸ் நிறையா உதவி செய்யணும். நம்ம போய் மக்கள்கிட்ட போய் நிறையா கண்டினியூவாக பேசணும், இதையெல்லாம் புரிய வைக்கணும். அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும். அதே மாதிரி இது 2வது விஷயமான நம்ம வந்தால் என்ன மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது இவங்க இந்த 40 வருஷ காலங்கள் ஆட்சியில் இருந்து இந்த தமிழகத்தை சீரழித்து வச்சுருக்காங்க. இன்றைய நிலைமை திமுக கவர்மெண்ட்டில் 5 லட்சம் கோடியில் கொடுத்துட்டு போன கவர்மெண்ட்டு இன்றைக்கி அந்த 4.25 வருஷத்தில் அதே அப்படியே டபுள் மடங்காக உயர்ந்திருக்கு, 10 லட்சம் கோடியாக ஆயிருக்கு. இந்த திமுக கூட்டம் தான் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி கவர்மெண்ட் 2014 ஆட்சிக்கு வரும்போது 50 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவுடைய கடன் இன்றைக்கி 200 லட்சம் கோடியாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே
திமுக கவர்மெண்ட் வந்து போராட்டமும் மக்கள் மத்தியில் இதையெல்லாம் ஒரு விமர்சனங்களாக மக்கள்கிட்ட போய் நெரட்டிவாக கொண்டு போய் காமிச்சாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது ஒன்றிய அரசு இவ்வளோ அநியாயம் நம்ம மக்களுக்கு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதே வந்து இவங்க தமிழ்நாட்டில் உட்காந்து அதே வேலை தான் இவங்க செய்கிறாங்க. 5 10 ஆக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது வந்து 70 வருஷத்தில் வாங்காத கடன் 5 லட்சம் கோடி வாங்கியிருந்தாங்க. அந்த 5 லட்சம் கோடி இந்த 4.25 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இதையெல்லாம் மாறணும். இந்த விஷயங்கள்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும் அப்படின்டா புது ஒரு கவர்மெண்ட்டு வரணும். இவங்க மாற்றி மாற்றி இந்த கொள்ளையடிக்கிறது, அடுத்த நாடுகள்கிட்ட இவங்கள்ட்ட கடனை வாங்கி நம்ம நாட்டை வந்து தவிக்க விடுறது, இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்டா புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரணும். கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைச்சா கண்டிப்பாக இந்த கடன்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு விமோச்சனங்கள் பிறக்கும். அதாவது இந்த 10 லட்சம் கோடி கடன் இதை கழிக்கிறதுக்கான ஒரு நல்ல தீர்வை வந்து கண்டிப்பாக தளபதி எடுப்பார். நம்ம நாட்டினுடைய வளம் நம்ம மக்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிச்சயம் வந்து மாற்றம் வரும். நம் நாட்டு மக்கள் வந்து நம்ம நாட்டிலே இருந்து உழைக்கக்கூடிய நிலைமையை வந்து கண்டிப்பாக தளபதி ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம தமிழ்நாடு வளம் பெறும். தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் வெற்றி பெறும். நம்மளுடைய வாக்கு விசில் சின்னத்திற்குத்தான். தொடர்ந்து ஆதரவளிப்போம்.